ஹாய் எல்லாம் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டோஜி இது உங்கள் டோஜி சப்ளை Z1X. இன்றைக்கி நம்ம வந்து கழுகுல எப்படி வந்துட்டா பற்றிது. கழுகுனா என்னென்னா டெசர்டிக்கல், அதாவது டெசர்டிக்கல் இதுலேருந்தே டெசர்டிக்கல். ஃபர்ஸ்ட் மெத்தட், ஃபஸ்ட்டு நீங்கள் இது வந்துட்டு கழுகுல வச்சா இந்த ட்ரிக்ஸை கற்று வச்சுக்கணும். ராய்ஸ்டார் ஒயிட் 444 4 லைவ் ஒரு மாதிரி இதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ட்ராக் ஸ்டைல் அதுக்கு இருக்குது. மூமெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு விளாட மாட்டாங்களா, அதனால என்ன மடிச்சுக்கோங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் அழிச்சு அப்போ நம்ம போகிற வரணும். டக்கு டக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ட்ராக் தூக்கும் போது ஸ்ட்ரைட் ட்ராக் தூக்கினேன் நல்லா அடி விழிச்சு நான் யூ ஷேப் ட்ராக் ட்ரை பண்ணுறேன். ஒரு சமயத்தில் நல்லாவே இருந்தது, ஒரு சமயத்தில் வாவ் அப்படின்னா, ஒரு சமயத்தில் ஷீ அப்படின்னு. ஸ்ட்ரைட் ட்ராக்கு. செகண்ட் ட்ராக் மெத்தட் யூ ஷேப் ட்ராக். இந்த 8 ரவுண்ட் தான் சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். செகண்ட் ட்ராக் மெத்தட் சொல்லியிருப்பேன். யூ ஷேப் ட்ராக், வி ட்ராக், டிக் ட்ராக் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணேன். அது ஸ்மூத்தாக பண்ணது. ஸ்க்ரீனே போட்டு பின்னாடி பக்கம் ஒரு க்ளோவால் பண்ணணும். க்ளோவால் போட்டவருக்கு அதனால் இப்போ நான் ஒரு பாருங்க. வந்து ஷார்ட் கன் எமோட் போடுறோம், வந்து சுற்று சொல்லி கொடுக்குறோம். ரொட்டேஷன் ட்ராக் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக ட்ராக் பண்ணாலே போதும். நீங்கள் ஏம் பிளேஸ்மெண்ட் எவ்வளோ காஸ்ட்லியான மொபைல் வச்சுருந்தாலும் ஏம் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னா உன்னால் எக்ஸ்ட்ரா ஏம் வந்துட்டு ரெட்டில் வைக்கிறதா இல்லை ஒயிட்டில் வைக்கிறதா. இல்லை ப்ரோ எனக்கு வந்துட்டு இது 2 வச்சாலும் எடுத்துனா நான் என்ன இதில் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஷார்ட் கன் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு வந்துருக்கேன். அடிச்சிருக்காங்க. அது காரணம் அவனுக்கு தெரிஞ்ச யூ ஷேப் ட்ராக் அவன் பண்ணியிருக்கான். அவங்க எல்லாருக்கும் தெரியும் யூ ஷேப் ட்ராக் எப்படி பண்ணிட்டு. செகண்ட் ட்ராக் வந்து ரொட்டேஷன் ட்ராக் வந்து சுற்றி விட்டு தூக்கலாம் இல்லை. அதுக்கு பதில் இங்கே வேறு வந்து வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நானே பண்ணி காட்டுறேன். காண ஒருத்தனையும் ஆஃப்லைன் போயிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆஃப்லைன் பேரே அச்சு ஓட விடலாம். ஆஃப்லைன் பேர் அச்சு இல்லை, ஆஃப்லைன் கூட யாருமே இல்லைங்க. ஓ தம்பிங்க அங்கே இருக்கானுங்க. கொஞ்சம் செகண்ட் ட்ராக் ரொட்டேஷன் ட்ராக் கொஞ்சம் கஷ்டம். வந்து டெய்லி ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா ரொட்டேஷன் ட்ராக் பர்ஃபெக்டாக வரும். அது நான் பண்ணி காமிக்கல. ரொட்டேஷன் ட்ராக் எனக்கு வராது, அதனால நான் பண்ணி காட்டல. ரொட்டேஷன் ட்ராக் நான் வந்து இது ரொட்டேஷன் ட்ராக் Enemy very close. இது ரொட்டேஷன்
பாருங்க கைஸ் கிரனேட் தூக்கி வீசுறான். ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகாது. இது ஹெட்ஷாட் கஷ்டமே. இப்போ வந்து யூ ஷேப் ட்ராக் யூ ஷேப் தான் பண்ணுறது. அது கூட கஷ்டம். இன்னும் உல்ட்டா யூ பண்ணோம். அந்த கஷ்டம். லாஸ்ட்டு டிக்மார்க் ட்ராக்கு பார்த்தீங்கன்னா இது யூ ஷேப் தான். ஆனால் ஈஸியாக அடிக்கலாம். இது டிக்மார்க் ட்ராக்லேயே ட்ரைனிங் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறம் ஒரு ஏம் பிளேஸ்மெண்ட் பாருங்க. நான் ஏம் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக ஒயிட்டில் வெடிச்சு முடித்தேன். கரெக்டாக வந்துச்சு. ஒயிட்டில் வெடிச்சு அடிச்சிட்டேன். கரெக்டாக வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது அப் அண்ட் டவுன் ஹெட்ஷாட் ட்ரிக்ஸ். அதாவது இன்றைக்கி ஏம் ஒயிட்லேயே வச்சுருக்கலாம், ரெட்லேயே வச்சுருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே வந்துட்டு மேலே ஜோராக கீழே லெஃப்ட் மேலே ஜோராக பண்ணிங்கன்னா ஹெட்ஷாட் விடும். நீங்கள் ஒயிட்லேயே வச்சுக்கலாம், ரெட்லேயே வச்சுக்கலாம். நான் பண்ணி காட்டுற ரொட்டேஷன் இந்த ட்ராக்கு அப் அண்ட் டவுன். இது வந்துட்டு நான் இதுலேயே பண்ணி காமிச்சிருவேன். வந்து ஒயிட்லேயே வச்சுருக்கலாம், ரெட்லேயே வச்சுருக்கலாம். உங்கள் ஒருத்தர் இருப்பான். இவங்க ஒருத்தருங்க எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் பாருங்க அவ கொஞ்சம் ஃபார்மில் விளாட்றேன் வந்து பாருங்க. ஃபஸ்ட்டு உள்ளது இருங்க கைஸ். கொஞ்சம் இதாவது எனக்கு இஷ்யூ எடுக்குது, லேக் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த இது எந்த சிச்சுவேஷனாக அடிக்கும். லாங்கில் ஷார்ட்டில் கூட அடிக்கும். ஆனால் லாங்கில் ட்ரைனிங் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஷார்ட்டில் ஈஸியாக எடுத்துச்சு. லாங்கில் தான் கொஞ்சம் கஷ்டம். இதோட இந்த வீடியோ முடியுது. நான் உங்கள்கிட்ட பாய்.